வணக்கம். ஒரு உபன்யாசம் பண்ணுறவர், கடவுளுடைய கதைகளை உபன்யாசமாக மக்களுக்கு சொல்கிற ஒரு துறவி. அவருடைய முழு நேர வேலையே கடவுளுடைய புராணங்களை, கதைகளை சொல்வது தான். அவரும் ஒரு ஆட்டோ டிரைவரும், அந்த துறவியும் ஒரு ஆட்டோ டிரைவரும் இறந்துட்டாங்க. அவங்க 2 பேருடைய அந்த ஆத்மா சொர்க்கலோகத்துக்கு போகுது. அந்த சொர்க்கலோகத்தினுடைய வாசல்லையே கடவுள் நின்று வரவேற்கிறாராம் 2 பேரையும். அந்த ஆட்டோ டிரைவரை பார்த்து ஒரு பெரிய மாளிகையை காட்டி, உனக்கு அந்த வீடு தான், நீ போய் இருந்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோ டிரைவர் மகிழ்ந்து போய் அங்கே போயிட்டார். இந்த துறவியை கூப்பிட்டு ஒரு சின்ன குடிசை வீடு மாதிரி ஒரு வீடு, அந்த வீடை காமிச்சு இந்த வீடு உனக்குன்னு சொன்னாராம். துறவிக்கு ஆச்சரியம் ஒரு பக்கம், கோபம் ஒரு பக்கம். என்ன கடவுளே, நான் எப்போ பார்த்தாலும் என் வாழ்நாள் முழுவதுமே உன் புகழைத்தான் நான் பாடியிருக்கேன், உன் கதைகளை தான் மக்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்க உன்னை கும்பிட வரும்போது அவங்களுக்கு நான் வழிகாட்டியிருக்கேன். ஆனால் எனக்கு போய் ஒரு சின்ன குடிசை வீடை கொடுத்துட்டு அந்த ஆட்டோ டிரைவருக்கு பெரிய மாளிகையை காட்டுறியே அப்படின்னு சொன்னாராம். அப்போ கடவுள் சொன்னாராம், நீ சொல்வது சரிதான். நீ என்னை வணங்க வரும் பக்தர்கள் என்னை வணங்க விடாமல் நீ என் கதையை சொல்கிறேன் பேர்வழின்னு அவங்கள உட்கார வச்சு நீ சொல்கிறத கேட்க முடியுமா நீ செஞ்ச. அவங்க என் மேல் பக்தியோடு என்னை கும்பிட வருபவர்களை உட்கார வைத்து நீ கதை சொல்லிகிட்டு இருந்த. ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர் இருக்கார்ல, அவன் என்னை கும்பிடவே இல்லை. ஆனால் அந்த அவனுடைய ஆட்டோவில் ஏறக்கூடிய எல்லோருமே கடவுளே நல்லபடியாக போய் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏறுவாங்களாம். அப்போ ஒவ்வொருத்தருமே என்னை கும்பிட்டுட்டு தான் அவன் ஆட்டோவில் ஏறினாங்க. அதற்கு அவன் காரணமாக இருந்தான். அதனால தான் அவனுக்கு அந்த பெரிய மாளிகை அப்படின்னு சொன்னாராம். இது ஒரு வேடிக்கையான கதை தான். ஆனால் இது சொல்லும் அர்த்தம் நம் வாழ்க்கைக்கும் இந்த கதைக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே பெரிய வீடியோட லிங்க் இருக்குது. அதில் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த கதைக்கும் நம் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரியும். தமிழ் நாவலஸ் சேனல் எப்பொழுதுமே உங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு மோட்டிவேட் பண்ணி உங்கள் கூடயே பயணிக்கும், உங்களுக்கு ஒரு உற்ற நண்பனாக இருக்கும். எப்பொழுதும் போல் உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.